கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் வீடுகள், குடும்பங்கள், பிள்ளைகள் நீங்கள் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழுவதற்காய் எல்லா வகையிலும் வாழ்ந்து, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும், பிரியமானவளே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னது போல, ஐயா, அந்த அற்புதமான ஜெபத்தை போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகளோடு குடும்பமாய், வீடும் குடும்பமுமாய் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழுவதற்காய் ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. அதை இன்று தியானிக்க போகிறோம். ஜாமக்காரன் ஜெபம். நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளை. ஜாமக்காரனை போல நீங்கள் விழித்திருந்து, ஐயா, நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், நம்ம வீடுகளிலே, நம்ம தொழில்கள், ஊழியங்களிலே எங்கே எங்கே நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோமோ அல்லது வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடங்களிலே அந்த காரியங்களுக்காய் ஒரு நல்ல ஜாமக்காரனை போல நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதாய் தேவ திட்டம் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் சொல்றார். இந்த உலகத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் போது ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லுகிறார். இது பொல்லாங்கனுக்குள்ளே இந்த உலகம் கிடக்கிறது. பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம், இந்த wicked world, இந்த உலகம் பொல்லாங்கு உள்ளதாயும் பொல்லாங்கனுக்குள்ளும் கிடக்கிறது என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எல்லா பொல்லாங்கனுடைய கிரியைகளிலும் இருந்து, எல்லா விதமான ஆபத்துகளிலும், எல்லா போராட்டங்களிலும் இருந்து நம்முடைய குடும்பங்களை, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மத்தேயு 26:41 சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களிலே சோதனைகள், ஐயா, உபத்திரவங்கள் ஏன் வந்தது என்று தெரியாத பல்வேறு உபத்திரவங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வந்ததே ஏன் என்று தெரியவில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, இது போன்ற சிக்கல்களிலும் சிரமங்களிலும் பிசாசின் கண்ணிகளிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு என்ன செய்யுங்க? விழித்திருந்து. விழித்திருந்து. அது என்னையா விழித்திருந்து? ராம் முழுவதும் விழித்திருக்கணுமா? விழித்திருந்து ஜெபியுங்கள். நல்லதுதான். கவனமாயிருந்து என்ன நடக்கிறது என் மகளுடைய வாழ்க்கையிலே, என் மகனுடைய வாழ்க்கையிலே? ஐயா, என் கணவன் ஏன் இப்படி திடீரென இப்படியாய் பேசுகிறார்? ஏன் என் கணவன் முன்பு போல் என்னிடம் பேசுவதில்லை? ஏன் என் பிள்ளைகளுடைய போக்கு ஒரு மாதிரியாய் இருக்கிறது? ஏன் என்று தெரியவில்லையே. கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். விழிப்பார்ந்து என்ன செய்யலாம்? அதை குறித்து ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திற்கு வாருங்கள். ஐயா, தேவனோடு இடைபடுங்கள். கேளுங்க, என் தெய்வமே, எங்கள் ராஜாவே, எங்கள் சர்வ வல்லமை உள்ளவரே, ஐயா, என் மகனுக்காக, என் மகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவ சமூகத்திலே வருகிறேன் சுவாமி. இப்பொழுதும் என் குடும்பங்களை, என் பிள்ளைகளை யாரும் தொடாதபடிக்கு, என் வீட்டாரை யாரும் தொடாதபடிக்கு, என் வீட்டை யாரும், என் குடும்பத்தை யாரும் எந்த மந்திர சூனியங்களும் அணுகாதபடிக்கு என் தேவனாகி கர்த்தருடைய இரத்தம், ஐயா, உம்முடைய பரிசுத்த இரத்தம் என் குடும்பம் முழுவதையும் பாதுகாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என் மகன் பேசுகிறதை பார்த்தால் என் தெய்வமே, ஐயா, என்ன நடக்கிறது என்றே எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் மகளுடைய போக்கை குறித்து எங்களால் கணிக்க முடியவில்லை. என் தெய்வமே, நாங்கள் இன்னபடி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவரே எங்களில் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இப்படியாய் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், எந்த சூழ்நிலையில் அவர்கள் சென்று கொண்டிருந்தாலும் அங்கே இருந்து அவர்களை பாதுகாக்க உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். மார்க்கு 4:27 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய், விதை விதைத்தவனுக்கு தெரியாத விதமாய், ஐயா, அந்த நல்ல சம்சாரிக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது தேவனுடைய ராஜ்யம்.
அன்பு தேவ பிள்ளைகளே, அது போலவே ஐயா, இரவிலே தூங்கி பகலிலே நாங்கள் விழித்திருக்க என் பிள்ளை இப்படி பேசுகிறான், அல்லது என் குடும்பத்திலே காரியங்கள் ஒருபோது தாறுமாறாய் நடக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? அங்கே பிசாசின் ஆதிக்கம் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, விழிப்பாயிருங்கள். ஒரு ஜாமக்காரனை போல ஐயா, எதிரி கூட்டங்கள் வருகிறதா? ஓ, தேசத்தை அழிக்கும்படியாய் அல்லது பட்டணங்களை அழிக்கும்படியாய், தேசத்தை முற்றுகை இடும்படியாய் ஓ எதிரிகள் வருகிறார்களா? தனியாய் அல்லது கூட்டமாய் எப்படி வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காய் ஜாமக்காரர்கள் நடு ஜாமங்களிலே முழித்திருப்பது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நடு ஜாமத்தில் முடித்திருக்கிறீர்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் அல்லது உங்கள் வீடுகளிலே நடக்கிற காரியங்களை குறித்து விழிப்பாய் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். மார்க் 13:33 கர்த்தர் சொல்கிறார், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினாலே எச்சரிக்கையாயிருங்கள். ஐயா, எப்பொழுது இவைகள் நடக்கும்? எப்பொழுது என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வரும்? எங்கே போய்கொண்டிருக்கிற என் மகன், என் மகள் அல்லது என்னுடைய பிள்ளைகளை எந்த பேலியாளின் மகன் அல்லது மகள் ஃபாலோ செய்கிறார்கள், தொடர்கிறார்கள், ஏமாற்றுவதற்காய், வசியம் செய்வதற்காய், பிடித்துக் கொள்வதற்காய், நாசமாக்குவதற்காய் எங்கே தொடர்கிறார்கள்? அந்த காலத்தை, அந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே எச்சரிக்கையாயிருங்கள். சொல்றது யாரையா? கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் அந்த காரியங்களை குறித்து இரவிலே எல்லோரும் உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, படைகள் ராஜாவும் தூங்கிக் கொண்டிருப்பார், படைத்தலைவனும் கூட தூங்கிக் கொண்டிருப்பான். ஜாமக்காரர்கள் விழித்தே இருப்பார்கள். பட்டணத்திலே அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த உயர்வும் உன்னதமான ஸ்தலத்திலே நின்று கண் அயராதபடி பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஏதோ சலசலப்பு தெரிகிறது, ஏதோ இரவிலே நடு ஜாமங்களிலே ஏதோ யாரோ வருகிறது போல் இருக்கிறது. என் தேசத்தை, என் ராஜாவை, எங்கள் ராஜா, எங்கள் தேசத்தின் ஜனங்களை பாதுகாப்பதற்காய் நான் விழித்திருக்கிறேன், கவனமாயிருக்கிறேன், எச்சரிக்கையாயிருக்கிறேன், ஜாக்கிரதையாயிருக்கிறேன் என்று அவன் விழித்திருப்பானே, அதுபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே, விழித்திருங்கள். ஆமென். விழித்திருங்கள், கவனமாயிருங்கள். பிள்ளைகளுடைய போக்குகளை கவனியுங்கள், குடும்பத்திலே வருகிற காரியங்களை கவனியுங்கள். சில காரியங்கள் தாறுமாறாய் நடக்கிறதே, ஏன் என்று தெரியவில்லையா? தேவ சமூகத்திலே வந்து விடுங்கள். ஐயா, அந்த ஜாமக்காரன் எப்படி உடனடியாய் அவன் சேனாபதிக்கு சொல்லுவது போல் ஒரு பெரிய ஆபத்து வரும் பொழுது உடனடியாய் சொல்ல வேண்டியவர்களுக்கு ராஜ சமூகம் வரை அந்த காரியத்தை எட்டச் செய்வது போல், அறிவிப்பது போல், என் தேவனாகிய கர்த்தருடைய அன்பு தேவ ஜனங்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இது போன்ற காரியங்களிலே விழிப்பாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாமம் காக்கிறவர்களை போல இருந்து ஜெபியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தின் மூலமாய் நடக்கிற காரியங்களை, அங்கே வருகிற சம்பவங்களை, உங்களுக்கு புரியாதது போல் வருகிற பல்வேறு காரியங்களை குறித்து நீங்கள் தேவ சமூகத்திலே ராஜாதி ராஜாவோடு சொல்லுகிறீர்கள். ஐயா, அந்த ஜாமக்காரன் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், அவன் சொன்னா போதும், தகவல் கொடுத்தா போதும், அவன் யுத்தம் பண்ண போகணும்னு இல்ல, அவன் யுத்தம் பண்ண வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள், யுத்தம் ராஜ சமூகத்தில் இருந்து தொடங்கும். ஹல்லேலூயா. ஜனங்களும் பட்டணங்களும் பாதுகாக்கப்படுவார்கள், இந்த ஜாமக்காரனும் அவனுடைய குடும்பமும் கூட பாதுகாக்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உங்கள் காரியங்களை தேவ சமூகத்திலே கொண்டு வாருங்கள். ஐயா, நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஏதோ என் வீடுகளுக்கு விரோதமாய், என் மகளுக்கு, என் மகனுக்கு, என் கணவனுக்கு விரோதமாய், எங்கள் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய் ஏதோ ஒரு சோதனை வருகிறது போல் தெரிகிறது. எங்களால் புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் வீட்டிலே நடக்கிறது. திடீரென சண்டைகள், திடீரென என் பிள்ளைகள் என் வெறுப்பாய் பார்க்கிறார்கள். ஐயா, என்னை நான் பால்
பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் மகன் என்னை சீறுகிற நல்ல பாம்பை போன்று கருநாகத்தை போன்று முழிக்கிறான். என்னவென்றே தெரியவில்லை. என்ன நடந்தது? என்னை விரோதியாய் பார்க்கிறார்கள், நான் தூக்கி வளர்த்த பிள்ளைகள் என்று நீங்கள் தேவ சமூகத்திலே தேவனே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இங்கே நடந்திருக்கிற காரியங்களை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். ஐயா, நீங்க சொன்னது போலவே நாங்கள் எங்கள் ஸ்தானத்திலே விழிப்பாய் கவனமாய் ஒரு ஜாமக்காரனை போல நின்று என் தெய்வமே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். என் தேவனே தேவன் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீ சொன்னீங்களே சுவாமி. எங்க குடும்பத்திலே நடக்கிற காரியங்களிலே ஐயா, என் பிள்ளைகள் குடும்பத்திலே எங்களுடைய காரியங்களிலே, எங்கள் தொழில் ஊழியங்களிலே நடக்கிற காரியங்களிலே கர்த்தரே தேவன், அவரே எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எங்கும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் எங்கள் ஸ்தானத்திலே நிற்கிறோம். ஒரு ஜாமக்காரனை போல, நல்ல ஒரு ஜாமக்காரனை போல விழிப்பாய் ஜாக்கிரதையாய் நிற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் வீடுகளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. நீங்கள் ஜஸ்ட் அவருக்கு சொன்னா போதும். ஓ மைட்டி காட், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் உங்க காரியங்களை. ஆனால் ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம், குடும்ப குழப்பங்கள், ஆபத்துகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கணவனுடைய வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா குழப்பங்கள், போராட்டங்களிலும் இருந்து உங்களை தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 12:39 கர்த்தர் சொல்லுகிறார், திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன அர்த்தம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிற உங்களை, உங்கள் குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வியாபாரங்களை, அல்லது நாம் செய்து வருகிற காரியங்களை, ஊழியங்களை, ஐயா, நம்முடைய வைராக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அழிக்கும்படியாய் திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று நாம் அறியாதிருக்கிறபடியினாலே அன்பு தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையாயிருப்போம். ஜாக்கிரதையாயிருந்து விழித்திருப்போம். என்ன நடக்கும்? அவர் வீட்டை கன்னமிட முடியாது. அல்லேலூயா. சத்துருவானவன் எய்கிற எந்த அக்கினியாஸ்திரங்களும் உங்களை, உங்கள் பிள்ளைகளை நெருங்க முடியாது. ஒரு ஜாமக்காரனை போல நின்று ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்ட அந்த பிரதானமான வாக்கியத்தை மறந்து விடாதிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கள். என்னையா, எப்படி ஒரு ஜாமக்காரனை போல. நல்லா கவனிங்க. ஒரு பெரிய மாளிகையின், அரண்மனையின் அல்லது கோட்டையின் ஒரு முக்கியமான முனைப்பு பகுதியிலே, உயரும் உன்னதமான இடத்திலே நின்று ஒரு ஜாமக்காரன் கவனிப்பதை போல உங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து கவனமாயிருங்கள். அல்லேலூயா. கவனமாயிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. அது போலவே சங்கீதம் 136 சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஐயா, எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், என் வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிற காரியங்கள், என் பிள்ளைகளுடைய ஒரு வசந்தமான மேன்மையான ராஜரீகமான வாழ்க்கையிலே, அல்லது திருமண வாழ்க்கையிலே, அல்லது பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுகமும் சௌக்கியமான வாழ்க்கையிலே நான் கவனமாயிருக்கிறேன். எந்த தீங்கும் வராதபடி, எந்த பேலியாளின் மக்களும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
வாழ்க்கையிலே குறுக்கிடாதபடி எந்த பிசாசின் காரியங்களும் எங்கள் வாழ்க்கையிலே ஜீவிதத்திலே குடும்பங்களுக்கு விரோதமாய் வராதபடி நிச்சயமாய் நான் என்ன செய்றேன், எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சமூகத்திலே காத்திருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. என்ன நடந்தாலும் சரி, என்ன போய் கொண்டிருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஹல்லேலூயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு பாதுகாக்கப்படும். ஆமென். எத்தனை ஒரு அருமையான காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு ஒரு விடிவு என் வீட்டிலே வராதா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடிவு வராதா? ஐயா, இருளும் அந்தகாரமுமாய் இருக்கிறதே. ஓ, சுகவீனமும் சங்கடமும் சமாதானமும் இல்லாமல் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, ஒரு விடிவு வராதா? ஒரு விடியற் காலம் வராதா என்று காத்திருக்கிற ஓ நல்ல ஜாமக்காரர்களை போல உங்கள் குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய், உங்கள் மனைவி, உங்கள் பெற்றோருக்காய், ஓ நிச்சயமாய் உங்கள் மகள் மகனுக்காய் ஓ காத்திருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார், உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆமென். அவருக்கு நீங்க தெரிவிக்கும் பொழுது, ஐயா அறிவிக்கும் பொழுது, நீங்க சொன்னா போதும், உங்கள் ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்கு இருக்கிற காரியங்களை சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்கள். ஆமென். அப்பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை மேற்போட்டுக் கொள்ளுவார். தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிற ஒரு மகன், ஒரு மகள் நேர்வழியிலே வரும்படியாய் அவர்களை சுற்றிலும் இயக்குகிற பொல்லாத ஆவிகளுக்கு கட்டளையிடுவார். ஆமென். எங்கே உங்கள் மகள் மகன் அகப்பட்டுக் கொண்டார்களோ அங்கே இருந்து அவர்கள் எந்த கல்லிலும் அவர்கள் கால்கள் இடறிவிடாதபடி உங்களை, உங்கள் பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களும் உங்கள் கணவனும் எங்கும் எதிலும் எதிலேயும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அற்புதமான தூதர்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் கணவனை அல்லது மனைவியை தங்கள் உள்ளம் கைகளிலே ஏந்தி கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதனால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாய் நல்லா கவனிங்க. ஓ ஜாமக்காரன் இங்கே சொல்லுகிறார், ஏசாயா 21 ஒரு ஜாமக்காரன் சொல்லுகிறார், அதற்கு ஜாமக்காரன் விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. விடியற் காலம் வந்துட்டு, செழிப்பு வந்துட்டு, ஐயா செழிப்பாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறோம் என்று இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ராக்காலமும் வருகிறது. பொல்லாங்கன் சுற்றி திரிகிறான், யாரை விழுங்கலாமோ என்று. ராக்காலமும் இருக்கிறது. ஓ, பகல் இறந்தால் இரவும் வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. நீங்கள் கேட்க மனதாயிருந்தால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறேன் என்று ஜாமக்காரன் சொல்லுகிறான். ஏய், என்ன செயல் அருமையான தேவ பிள்ளைகளே. ஓ, செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமுமாய் குடும்பம் போய்கொண்டிருக்கிறது. நல்லதுதான். ராக்காலம் வராதபடிக்கு, ஒரு அழிவும் ஒரு அந்தகாரமும் வராதபடிக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு ஜாமக்காரனை போல உங்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், நம்முடைய தேசத்திற்காய் திறப்பிலே நில்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எந்த சூழ்நிலையிலும் அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆமென். இங்கே 2 சாமுவேல் 13 ஜாமக்காரன் சேவகன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதை காண்கிறான். ஓ, 1 சாமுவேல் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர்கள் அதை பார்த்தார்கள். அங்க என்ன நடந்தது? அந்த ஏராளமான கூட்டம் கலைந்தது. அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்திலே வாருங்கள். ஒரு நல்ல ஜாமக்காரனை போல, என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்க
பார்க்கிறோம் சுவாமி. என் பிள்ளைகளுக்காய், என் குடும்பத்திற்காய், என் மகனுக்காய், என் வீட்டிற்காய், என் தேசத்திற்காய் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறேன் சுவாமி. ஐயா, அநேகமாயிரமான பிரச்சனைகள் எங்கள் தேசங்களை சூழ்ந்திருக்கிறதே. இந்த தேசங்களை எல்லாம் அழிக்கும்படியாய் அநேக யுத்தங்களும் போர் வேகங்களும் சூழ்ந்திருக்கிறதே. அதுபோலவே என் வீட்டை சுற்றிலும் அநேக பிசாசு கூட்டங்கள், மந்திர சூனியங்கள், சதி சூனியங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்க முடிகிறதே. என் தெய்வமே, மலை ஓரமாய் அந்த தேசத்தை அழிக்க ஜனங்கள், எதிரிகள் புறப்பட்டு வந்தது போல் என் வீடுகளை, என் பிள்ளைகளை அழிக்கும் வண்ணமாய், என் குடும்பத்தை அழிக்கும் வண்ணமாய் வருகிறதை காண்கிறேன். கர்த்தர் எங்களுக்காய் வழக்காடும்படியாய் எழுந்தருளுவீராக. ஐயா, மோசே ஜெபித்தது போல் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய் எதிரி கூட்டங்கள், எல்லா மந்திர சூனியங்கள், எல்லா மாந்திரீகங்களும், எல்லா பிசாசின் வல்லமைகளும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் விரோதமாய் எவ்வகையிலும் கிரியை செய்யாதபடி என் தெய்வமே எழுந்தருளும். எங்கள் ராஜாதி ராஜாவே எழுந்தருளும். என் மகளுக்காய் எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய் கர்த்தர் எழுந்தருளுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் சொன்னது போலவே ஏசாயா 52:8 ஒரு ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அழிவும் ஆபத்தும் சிக்கலும் சிரமமுமாய் கேள்விப்பட்ட சத்தங்களை பார்க்கிலும் நல்ல செய்திகள் உன்னை தேடி, உன் குடும்பத்தை தேடி, உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு தூர தேசங்களில் இருந்து நல்ல செய்திகள் கடந்து வரும். ஆமென். நீங்கள் உங்கள் ஜாமக்காரனுடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஓ ஐயா, விழித்திருந்தீர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே, விழித்திருந்தீர்களே தேவ சமூகத்திலே. இன்று ஒரு நல்ல செய்தி வரும். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. என்றும் அழிவும் ஆபத்தும் பட்டயமும் வருவதில்லை. ஒரு நாள் வெற்றி களிப்பின் செய்தி உண்டாகும். ஆமென். என்ன நடந்து கொண்டிருந்தாலும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டது போலவே உம்முடைய வீடுகளின், ஐயா, உம்முடைய பிள்ளைகளின் கூடாரங்களிலே அவர்கள் பிள்ளைகளை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, ஆமென், அவருடைய வேலைகள், அவர்களுக்கு பிரயாணங்கள், ஆமென், அவர்களுக்கு வரவேண்டிய நல்ல ராஜரீகமான மேன்மைகளை குறித்து நல்ல செய்திகள் வரும்படியாய், ஆமென், சோதனைகளுக்கு மத்தியிலே, எல்லா போராட்டங்களுக்கு மத்தியிலே வெற்றி களிப்பின் செய்தி கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த சூழ்நிலையிலும் சத்துரு ஜெயம் கொள்ளாதபடி இந்த போராட்டங்களிலே இவர்களுக்கு விரோதமாய் நடந்த எல்லா விதமான அக்கிரமமான செய்கைகளிலே, ஆமென், எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் என் தெய்வமே, விடுதலை அடைந்து நல்ல செய்திகள் வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து திரும்பி விடுபட்டு, ஐயா, விடுபட்டு கனப்படுத்தப்பட்டு திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நீ சொன்னீங்களே சுவாமி. அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஜாமக்காரர்களாய் நின்று குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், தேசத்திற்காய், ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜாமக்காரர்களுடைய சத்தம் கேட்கப்படுகிறது போல் நல்ல செய்திகளை இன்று கேட்பார்களாக. இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல செய்திகள் வருவதாக. அல்லேலூயா. உன் ஜாமக்காரரின் சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்ப வர பண்ணும் பொழுது, வெற்றி களிப்போடு தேவ பிள்ளைகள் திரும்பி வரும் பொழுது அதை கண்ணார காண்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதை கண்ணார காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஐயா, இத்தனையாய் வேதனைப்பட்டிருந்தோம், இத்தனையாய் ஒடுக்கப்பட்டிருந்தோம்,
இப்படியாய் சிறைச்சாலைகளிலே வைக்கப்பட்டிருந்தோம், இப்படியாய் புறந்தள்ளப்பட்டிருந்தோம். எங்களை அழித்தார்கள், கெடுத்தார்கள், நாசமாக்கினார்கள், எங்களுக்கு உள்ளவற்றை பிடுங்கிக் கொண்டார்கள். என் பிள்ளைகள் கடத்தப்பட்டார்கள், என் மகன் பறித்து கொண்டு போகப்பட்டான், என் மகளோ அடைத்து வைக்கப்பட்டாள். எங்கோ என் பிள்ளைகள், என் கணவனோ இப்படியாய் அங்கே எங்கோயோ அகப்பட்டு கொண்டார். என்ன செய்வதென்றே தெரியாது என்று கலங்கின தேவ பிள்ளைகளுக்காய் நல்ல செய்திகள் வரும்படியாய் ஐயா ஜாமக்காரனை போல் விழித்திருந்து தேவ சமூகத்திலே என் தெய்வமே உம்மை மாத்திரமே நம்பி உம்முடைய சமூகத்திலே விழித்திருந்த பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் ஒரு நல்ல செய்தி கேட்கிற இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கடந்து வரும்படியாய் பிள்ளைகளை குறித்து, மகளை குறித்து, ஆமென், கணவனை குறித்து, இவர்கள் வேலைகள், நல்ல படிப்புகள், நல்ல இடங்களிலே வருகிற உத்தரவுகள், நல்ல விசாக்கள், கான்ட்ராக்டுகள், ஆமென், வருகிற நல்ல செய்திகளை கேட்டு ஏகமாய் அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். கர்த்தர் சீயோனை திரும்ப வர பண்ணும் பொழுது அதை கண்ணார காண்பார்கள் என்று சொன்னது போலவே இவர்களை விட்டு பிரிந்தவர்கள் திரும்பி வருகிறதை, ஆமென், இவர்களை விட்டு போன நன்மைகள் திரும்பி வருகிறதை, ஐயா, இவர்கள் தொலைத்து விட்டவைகளை திரும்ப தேடி பெற்றுக் கொள்ளுவதை என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் திரும்பி வருகிற நல்ல ஒரு காட்சியை காணும்படியாய் இன்று உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, என் அன்பின் சகோதர சகோதரிகளுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய் இன்று என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய திருவார்த்தையிலே சொல்லப்பட்டபடியே, ஏசாயா 62:6 சொல்லப்பட்டபடி, எருசலேமே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மதில்களின் மேல், உங்கள் வீடுகளின் மேல், உங்கள் பிள்ளைகளின் மேல், அவர்கள் வீடுகள், உங்கள் வியாபாரங்கள், உங்கள் தோட்டங்கள், உங்கள் விவசாய நிலங்கள், உங்களுக்குள்ள எல்லாவற்றின் மேலும் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன். இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். என் தெய்வமே, நீர் எங்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், ஐயா, எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படியாய், நாங்கள் இழந்தவற்றை திருப்பி கொண்டு வரும்படியாய், ஆமென். பிசாசு வஞ்சித்தவைகள், பிசாசு மனிதர்களை கொண்டு, எங்கள் சொந்த ஜனங்களை கொண்டே, ஒருவேளை சொந்த குடும்பத்தாரை கொண்டே பிரித்துவிட்ட, பறித்து கொண்டு போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வரும்படியாய், ஆமென். எங்கள் குடும்பங்களின் மீது, எல்லாவற்றின் மீதும் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை நீர் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளும் குடும்பமும் பாதுகாக்கப்படும்படியாய் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகள், ஆமென், நீர் கொடுக்கிற ராஜரீக மேன்மைகளை, ஹல்லேலூயா, ஆமென், இவர்கள் பட்டணத்திலும் வெளியிலும், ஆமென், வருகையிலும் போகையிலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே இத்தனையாய் ஒரு ஜாமக்காரர்களை போல காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால், அவன் என்னையே, என் மீது வாஞ்சையாய் என்னையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்ளுவேன் சொன்னீங்களா சுவாமி. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து பாதுகாத்து, இவர்கள் நினைத்து பார்த்திராத நன்மைகள், ஆமென், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வேன் சொன்னீங்களா சுவாமி. அப்படியே இவர்கள் எவற்றை இழந்தார்களோ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய், இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய், சிலதை 100 பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் நாங்கள் எந்த சோதனையிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காய் வழக்காடும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்யும்படியாய் கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் குடும்பமுமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாய் வேண்டுகிறேன் என்ற பரிசுத்த ஆவியில் வேண்டி வணங்கி கேட்டுக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே,
நல்லா கவனிங்க. ஒரு ஜாமக்காரனை போல விழித்திருங்கள். ஆமென். என்ன நடக்கிறது? கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலே தேவ சமூகத்திலே ஓடி வந்து விடுங்கள். ஐயா, என் கணவன் முழிக்கிற மொழி சரியில்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, என் பையன் ஒரு மாதிரி பாக்குறான், அல்லது என் மகளுக்கு போக்கு கொஞ்சம் கண்ணு அங்கங்க பறந்த மாதிரி இருக்குது, ஓடி வாருங்கள். ஜாமக்காரனை போல கவனமாய் இருந்து தேவ சமூகத்திலே, ராஜாவின் சமூகத்திலே, ராஜாதி ராஜாவின் சமூகத்திலே ஓடி வாருங்கள். அன்றும் ஒரு நாளும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமே, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகள் உலகத்திலே 4 பேருக்கு மத்தியிலே, அறிந்த தெரிந்த எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் மத்தியிலே பேர் பெற்றவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானங்களிலே உட்கார வைப்பார். மறந்து விடாதிருங்கள். உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் உங்கள் கணவன் கூட நீங்கள் இப்படியாய் ஜெபிக்கும் பொழுது எங்கும் அகப்படாதபடி ராஜ சமூகத்தில் நிற்கிறவனாய் காணப்படுவான். உங்கள் பிள்ளைகள் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரும்படியாய் கர்த்தர் செய்வார். உங்களை சுற்றிலும், உங்கள் வீட்டை சுற்றிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு, பரிசுத்த தூதர்களின் ஒரு காலும் மௌனமாயிராத, முழுவதும் பகல் முழுவதும் ஹல்லேலூயா, ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்கள் உங்கள் வீடுகளை பாதுகாப்பார்கள். நீங்கள் சுகமாய் தங்கி சௌக்கியமாய் வாழுவீர்கள்.